வணக்கம் மாணவர்களே. இன்று 12ஆம் வகுப்பு வேதியியலில் அலகு 2 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியில் உள்ள புத்தக வினாக்கள் உள்ள வினா விடை பார்க்க போகிறோம். சரியான விடையை தெரிவு செய்க. வினா எண் 1. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 30ன்னு கிடச்சிருக்கு. ஏற்கனவே அணு எண் பாருங்கள், எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் அமைப்பில் பாருங்கள் M2+ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 எலக்ட்ரானை நம்ம இங்கே சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நம்ம இந்த அணு எண்ணிலேருந்து நம்ம கழித்தோம்னா, அதாவது நிறை எண்ணிலேருந்து கழித்தோம்னா நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும். 30ன்னு கிடைக்கி. சரியா? இப்போ 2க்கு ஆன்சர் வந்து இ, 3க்கு ஆவண்ணா, 4க்கு இ, 5க்கு ஆவண்ணா, 6க்கு ஈயண்ணா, 7க்கு ஆனா, 8க்கு ஈயண்ணா, 9க்கு ஆவண்ணா, 10க்கு ஆவண்ணா, 10க்கும் ஆவண்ணா, 11க்கு ஈயண்ணா, 11க்கு ஈயண்ணா. சரியா? இது சிம்பிளாக இப்படி கொடுத்துருந்தாலும் 2 × 2l + 1ன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்ட் தான். ஆன்சரு மாற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதுதான் ஃபார்முலாவில் உள்ளது. சரியா? 2 × 2l + 1. 12க்கு ஈயண்ணா, 13க்கு ஈனா, 14க்கு ஈனா, 15க்கு ஆன்சரு 9, 16க்கு 17க்கு ஆவண்ணா, 17க்கு ஆவண்ணா, 18க்கு ஆவண்ணா, 19க்கு 0, 20க்கு இ, 21க்கு இ, 22க்கு 0, அதாவது 04 ஈஎன்ஆ, 23க்கும் ஈஎன்ஆ. சரியா? 22க்கு இ 0.4. சரியா? 24க்கு 25க்கு ஈஎன்ஆ. சரியா? 26க்கு 47, 48ல் குவாண்டம் எண்கள்னு இருக்கும். அதாவது முதன்மை குவாண்டம் எண், காந்த உந்த குவாண்டம் எண், சரியா, தற்சுழற்சி குவாண்டம் எண், இந்த 4 குவாண்டம் எண்கள் இருக்கும். இந்த 4 குவாண்டம் எண்களையும் எழுதுங்க. 47வது பக்கம் 48 தலைப்பை மட்டும் எழுதுங்க. சரியா? 27க்கு 282வது பக்கத்தில் இருக்கும். மொத்தம் n = எத்தனை ஆர்பிட்டால்னா 16 ஆர்பிட்டால்கள்னு வரும். 28க்கு 282 நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். 28க்கு டி ஆர்பிட்டால்கள். டி ஆர்பிட்டால் தான் என்னது, அதோட நிலைப்புத்தன்மை, அதிக நிலைப்புத்தன்மை எதுக்கு இருக்குன்னா பரிமாற்று ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் டி ஆர்பிட்டால் தான் ஆன்சர். சரியா? இதுக்கு ரீசன் என்னென்னா, காரணம் என்ன, பரிமாற்று ஆற்றல் டி ஆர்பிட்டாலுக்கு அதிகமாக இருக்கும். 30க்கு ஆன்சர் வந்து 282ல் இருக்குது. 31க்கு 57, 57வது பக்கத்தை நம்ம எடுத்து பார்த்துருவோம். 57. சரியா? 31க்கு இந்த இருக்குது. ஒரு அணுவின் உள்ள எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பு தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. சரியா? அடுத்து பாருங்க, 32க்கு 282 அண்டு 47. 47வதுல நம்ம ஆர்பிட்டால் வரையறுன்னு இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் இருக்குது. ஆர்பிட்டால் வரையது 47. 47 பாருங்கள், டார்க் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஆர்பிட்டால் என்பது எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்தகவினை பெற்றுள்ள ஒரு முப்பரிமாண வெளியாகும். சரியா? மித்ததுக்கு ஆன்சர் வந்து நம்ம புக்கிலே இருக்கும். 282வது பக்கத்தில் இருக்கும். 32க்கு. 33க்கு 46வது பக்கம். 46வது பக்கத்தில் நம்ம நோட் பண்ணிடுவோம். 46வது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது. இப்போது எர்வின் ஸ்காடிங்கர்னு இருக்கா, இதுலேருந்து நோட் பண்ணுங்கள். இதுலேருந்து நோட் பண்ணி
அழைக்கப்படுகிறது அலைச்சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. இங்கோட முடிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவில் நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 34க்கு 283வது பக்கம், 35க்கு இதுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். 283வது பக்கம், 36க்கு 283, 37க்கும் 283, 38க்கு வீடியோ போட்டிருக்கோம். NLனா அப்படின்னு துணைக்கோடு எழுதணும். சரியா? சரி. அடுத்து Mn2+ குரோமியம் 3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்பு. மொத்த எலக்ட்ரான்கள் Mn2+னா 23 எலக்ட்ரான்களுக்கு நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். இது குரோமியம் 3+னா 21 எலக்ட்ரானுக்கு நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். சரியா? ஆல்பா தத்துவம் புக்கில் என்னது 56வது பக்கம், வீடியோவும் போட்டிருக்கோம். 56வது பக்கத்தில் நம்ம நோட் பண்ணிடுவோம். ஆல்பா தத்துவம்னே இருக்கும். ஆல்பா தத்துவம் 40வது கொஸ்டின். இந்த இடத்துலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. இயல்பு ஆற்றல் பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லா பாயிண்ட்டும் முக்கியமானதான். பேராகிராஃபும் எழுதலாம், நீங்கள் பாயிண்டாகவும் நம்ம எழுதலாம். கண்டிப்பாக அந்த டயக்ராம் போட்டுருங்க. 3 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த டயக்ராம் எப்படி போடலாங்கிறது வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்கள் 41வது வினா. இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 284வது பக்கத்துலேயும் இருக்குது. 42. சரியா? 42ங்கிறதுக்கு ஆன்சர் இதுதான். சிம்பிளாக 2πr = n × λ. சரியா? இது வீடியோ நம்ம போடுவோம், இனிமேல் போடுவோம். 43வது பக்கத்துக்கு 284வது பக்கத்தில் இருக்குது. 44, 284, 45, 285, 46, 46, 285, 46, 285, 47, 285, 48, 49 எல்லாமே 285 தான். சரியா? 50, 285, 51, 286 இதுக்கெல்லாம் பாருங்கள், நம்ம ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதாவது n = என்னோட வேல்யூ 1னா எல்லோட வேல்யூ 0. இது தெரிஞ்சுக்கிடணும். சரியா? n = 2னா எல்லோட வேல்யூ எனது 0, 1 இருக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம எழுத முடியும். n = 3னா எல்லோட வேல்யூ 0, 1, 2 இருக்கலாம். சரியா? இப்போ 4னா n = 4னா எல்லோட வேல்யூ என்ன இருக்கும்? 0, 1, 2, 3, 4. L0னா என்ன ஆர்பிட்டால்னு தெரிஞ்சுக்கணும். L0னா S ஆர்பிட்டால், 1னா B ஆர்பிட்டால், 2னா T ஆர்பிட்டால், 3னா F ஆர்பிட்டால். சரியா? 4னா G ஆர்பிட்டால், sp,t,f,g. சரியா? G ஆர்பிட்டால் இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 4 ஆர்பிட்டால் தெரிஞ்சாலே போதும். sp,t,f. சரியா? இதை வச்சு தான் நம்ம இதை நிரப்புதோம். இதை ஈஸியாக நம்ம நிரப்பிடலாம். இப்போ ஒன்றுக்கு மட்டும் நம்ம நிரப்பி பார்ப்போம். 4t. 4னா என்னது? 4tன்னு எழுதியிருக்காங்க. இந்த 4ங்கிறது n. சரியா? நம்ம எப்போதுமே nl அப்படி தான் பார்க்கணும். nங்கிறது இந்த இடத்துல உள்ளது. அப்போனா இங்கே 4 போட்டலாம். எல்லுங்கிறது இங்கே t. tனா என்ன வேல்யூ? 2 இருக்கா? அந்த மதிப்பை போட்டுருங்க t. சரியா? அடுத்து எம்மோட மதிப்பு எல் 2னா எம்மோட மதிப்பு -2 +2 எந்த இதுனாலும் அவங்களே 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எதுனாலும் நம்ம போடலாம். அவங்க 0ங்கிறத 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே. அடுத்து புக்கு இன்சைடு கொஸ்டின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்த்துருக்கோம். புக்கு இன்சைடில் ரொம்ப முக்கியமான கொஸ்டினை மட்டும் நம்ம பார்க்கலாம். போர் அணுமாதிரி. சரியா? பக்க எண் 41 இருக்குது. போர் அணுமாதிரி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் டி ப்ராக்லே ஈக்குவேஷன்பாங்க. சரியா? E = hμ, E = mc². ஃபைனலாக எப்படி முடிப்பாங்கன்னா λ = h/mv. இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் இருந்தாலே 3 மார்க் கொடுப்பாங்க. இந்த 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அடிக்கொருக்கா. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெய்சன்பெர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. கெய்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடுங்கிறது இதுதான். ஆனால் அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ΔX × ΔB > h/4πன்னு இருக்குது. சரியா? இதையும் எழுதணும். எல்லாம் படிச்சுக்கோங்க.
இது வந்து என்னது, ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். சரியா? கேசன்பெர்க் பக்க எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. 45. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது குவாண்டம் எண்கள். சரியா? குவாண்டம் எண்கள். முதன்மை குவாண்டம் எண் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோண உந்த குவாண்ட எண், காந்த குவாண்ட எண், தற்சுழற்சி குவாண்டம் எண். இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுவரை கேட்கல, பப்ளிக்கில் இதுவரையே கேட்கல. ஏதாச்சும் 2 கேட்காங்க. கோண உந்த குவாண்ட எண், காந்த குவாண்ட எண், இப்படி 2 ஏதாச்சும் கேட்காங்க. அதை பார்த்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் கியூண்ட் விதி. கியூண்ட் விதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே 3 மார்க்கு 2 மார்க்லாம் என்ன செய்தாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? இது எங்கே வரைய இருக்குது? சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான்கள் இரட்டையாதல் நிகழும். சரியா? இதோட முடிச்சிருங்க. பக்க எண் 57 இருக்குது. சரியா?